அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேய்பிறை சஷ்டி. ஸோ காலையிலே வந்து 3:45 எழுந்திரிச்சாச்சு. தலை குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி ஸோ அலங்காரமெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கந்த சஷ்டி கவசம், அதுக்கப்புறம் வந்து வேல்மாறல், அதுக்கப்புறம் 108 போற்றிகள் எல்லாமே சொல்லி ரொம்ப சூப்பராக இன்றைக்கி சாமி கும்பிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்கெல்லாம் போய் பாருங்கள். நீங்களும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க. முக்கியமாக வந்து வீட்டில் இன்றைக்கி எல்லோரும் வந்து வெத்தலை தீபம் போடுங்க. ஸோ நான் வெத்தலை தீபம் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் தெளிவாக கொடுத்துருப்பேன். வெத்தலை தீபம் எப்படி போடணும்னு பார்க்காதவங்க கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வீட்டில் வெத்தலை தீபம் போட்டு நீங்கள் வந்து முருகனை நல்லா வேண்டிக்கோங்க. ஸோ நேராக நீங்கள் கோயிலுக்கு போய் கூட வெத்தலை தீபம் போடலாம். ஸோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ கொடுத்துருந்தேன். நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதாவது நான் சாமி கும்பிட ஆரம்பித்தாலே வீட்டில் வந்து பிரச்சனை வருது, சண்டை வருது, ஸோ அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லை சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு பொருள் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, இல்லைனா வந்து கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, கண்ணாடி பொருள் வந்து தவறி கீழே போட்டேன், இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே வந்து எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துருச்சு, ஸோ அதனால் நான் கோயிலுக்கு போகிறதா வேண்டாமானே தெரியல. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டா எனக்கு பிரச்சனைலாம் சரியாயிடுது, அப்போ கடவுள் வந்து நம்ம மேலே கோபமாக இருக்கார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கும் நடந்துச்சு. எப்போன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஏன்னா என்னோடய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணும், வீட்டில் வந்து சாமி கும்பிட்ற பழக்கமே எனக்கு வந்து எப்போ வரைக்கும் கிடையாது. என்னோட 24 வயசுக்கு வரைக்கும் எனக்கு கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் வந்து நல்லா சாமி கும்பிட ஆரம்பித்தேன். 25 வயசுக்கு மேலே தான் வந்து கடவுள் பக்தி வந்து எனக்கு வந்துச்சு. எதனாலனா லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது சரி நம்மளை காப்பாற்றுறது மனுஷங்களால் முடியாது, நமக்கு நினச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கும் ஸோ கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான்ற நம்பிக்கை அதிகமாக வந்தது எனக்கு ஆஃப்டர் 25க்கு அப்புறம் தான். ஸோ அப்போ தான் முழுசாக நான் என்ன பண்ணேன், நான் நம்ப ஆரம்பித்தேன். என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் வந்து நம்பலைன்னா டோட்டலாக நம்ப மாட்டேன். நம்பிட்டேன் அப்படின்னா அறகுறையாவோ இல்லை சொல்கிறாங்கன்றதுக்காகவோ எதுவுமே செய்ய மாட்டேன். அதனாலே என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக மிராக்கிள் நடந்துச்சு. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். காலையில் சீக்கிரம் இருந்தீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தீங்க, நீங்கள் எந்த ரிலிஜனாக இருந்தாலும் சரி காலையில் சீக்கிரம் இருந்துச்சு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டுங்க. நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ நம்புறீங்களோ அந்த கடவுளை வணங்குங்க. நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி சின்ன சின்ன பாசிட்டிவான விஷயங்களை வீட்டில் வைக்கணும். ஸோ பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வைக்கணும். எப்பவுமே நெகட்டிவான திங்கிங் இருந்தாலே லைஃப்பில் நம்ம அடுத்து போக முடியாதுன்னு சில விஷயத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். ஸோ இதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. எதனால் நம்ம வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது, இது எந்த ரிலிஜனாக இருந்தாலும் பரவாயில்ல, சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது பாசிட்டிவான வேலை போகும்போது அந்த காலையில் எழுந்திரிச்சு விளக்கு போடுறதோ சாமி கும்பிடுறதோ ஒரு கோயிலுக்கு போகும்போது வரும்போது ஏன் பிரச்சனை வருதுங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். எப்போவுமே நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதோ இல்லைனா வீட்டில் வந்து தீபமே பொருத்தாமல் சாமி கும்பிடாமல் இருக்கிறது, அடிக்கடி வாரத்துக்கு 2-3 தடவை கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும், அப்படி போகாமல் இருந்தாலும் நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி இருக்கும். நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால தான் கண்ணாடி பொருள் உடையும். ஒருத்தவங்களுக்கு வந்து கண் திருஷ்டி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் கண்ணாடி உடையும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாங்கன்னா டப்புன்னு உடஞ்சி போயிடும். இல்லை ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஃபோன் வந்து அடிக்கடி கீழே விழுந்து உடஞ்சிட்டே இருக்கும். எனக்கும் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபோனு எனக்கு 4வது ஃபோனு. இந்த 3 வருஷத்தில் நான் 4 ஃபோன் மாற்றிருக்கேன். கண் திருஷ்டி அதிகமாக இருந்தால் ஃபோன் வந்து உடையும். ஏன்னா நம்ம அடிக்கடி அந்த ஃபோனை எடுத்த உடனே இப்படி ஃபோனில் நம்மளோட முகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், புரியுதுங்களா? வீட்டில் வந்து கண்ணாடி பொருள் வந்து உடையும். வீட்டில் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது சாமி கும்பிட்டா என்ன ஆகும், அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியே போகிற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். அப்போது வெளியே போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்டர்ப் பண்ணும் நம்மளை. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுப்போம். ஐயோ என்னடா நமக்கு திடீர்னு சண்டை வருது, சாமி கும்பிட்டோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருது, சாமி கும்பிட்டோம், பையன் கீழே விழுந்துட்டான், கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அப்போ இன்னுமே நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ எனக்கும் அதெல்லாம் தோணுச்சு. நான் என்னோடய குலதெய்வத்தோட ஃபோட்டோ வந்து வீட்டில் மாட்டி சாமி கும்பிட ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு. எங்களோட தெய்வம் வந்து சைவ கடவுள் தான், அசைவ கடவுள் கிடையாது. அப்போ வீட்டில் வச்சு தாராளமாக நம்ம வந்து வழிபாடு பண்ணலான்னு நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பண்ணும்போது எனக்கு அந்த பண்ண ஃபஸ்ட்டு வீக்லேயே ஒரு 2-3 நாளில் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு, நிறைய வந்து சண்டைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் நினச்சி பயந்த ஒரு விஷயம் என்னென்னா, அப்போது நம்ம கும்பிட்டதுனால தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதான்னு சொல்லி நான் பயந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி, நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி இதெல்லாம் வெளியே போகும்போது என்ன நினைக்கும்னா நம்ம ஏன் போகணும்னு நினைக்கும். அப்படி இருக்கும்போது
பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும். அந்த பிரச்சனை மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பியும் நம்ம வந்து சாமி கும்பிட்றதை நிப்பாட்டிடுவோம், கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டிடுவோம், ஏதாவது மந்திரம் பாராயணம் பண்ணிகிட்டு இருப்போம், அதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த நெகட்டிவிட்டி நம்ம கூட இருந்துடலாம்ல. ஸோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, பெருசாக நினைக்காதீங்க. ஒரு 10 நாள் 15 நாள் உங்களுக்கு எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சிரமம் வந்தாலும் நீங்கள் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருங்க. காலையில் எழுந்துச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கு போட்டிங்கன்னா நீங்கள் நோட் பண்ணுங்களேன், நீங்கள் புதுசாக அந்த விஷயத்தை பண்ணுற நபராக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைனா வந்து உங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், எந்திக்கவே முடியாமல் போயிடும். ஸோ இது எல்லாமே அடிக்கடி வரத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொட்டீனாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நான் 48 நாள் வந்து காலையில் எழுந்திரிச்சு விளக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் என் வீட்டில் வந்து ஒரு சாமி படம் இருந்துச்சு, கண்ணாடி படம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படிலாம் சொன்னீங்க. நெகட்டிவாக எதையுமே நினைக்காதீங்க. ஸோ அந்த நெகட்டிவிட்டி வெளியே போகும்போது பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாமே சரி பண்ணிவிட்டு பழகுங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே பிரச்சனைகள் வரவே வராது. புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிதானமாக இருங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாவது காலையில் 3:20க்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 3:20க்கு எந்திரிங்க. டெய்லி எந்திரிக்க முடியாதவங்க வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு செவ்வாயோ வெள்ளியோ ஞாயிறோ ஏதாவது ஒரு டே எடுத்துக்கோங்க, எனி டே. ஸோ இதில் வந்து சில பேர் வந்து நிறைய சாமி கும்பிட்றவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் நல்லா காலையில் எந்திரிக்கிறதுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. காலையில் 3:20க்கு யாருனாலும் விளக்கு போடலாம், யாருனாலும் என்னன்னாலும் பண்ணலாம். ஸோ எனி ஒன் டே நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த டைமிங்கில் எழுந்திரிச்சு நீங்கள் விளக்கு போட்டுட்டு என்ன விஷயம் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே நடக்கும். அது நீங்கள் டெய்லி எழுந்துச்சு விளக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உடனே நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நடந்துடும். அவ்வளோதான். இது வந்து ஒரு பிரபஞ்ச ஈர்ப்பு வீதி மாதிரி தான். புரியுதுங்களா? ஸோ கடவுளை நம்பாதவங்க என்ன பண்ணுறது, ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, நான் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு விளக்கு போட்டால் எனக்கு நடக்குமான்னா நிச்சயமாக நடக்கும். நீங்கள் கடவுளை நம்பலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இயற்கையை நம்பணும், உங்களை நீங்களே அதிகமாக நம்பணும். புரியுதுங்களா? நம்மளை மீறி ஏதாவது ஒரு சக்தி இருக்க தான் செய்யும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே நம்மளோட மனசை வச்சு நம்ம அதை நம்பி பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். ஆனால் கண்டினியூவாக பண்ணணும். அது புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்போ தான் நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் நடக்கும். நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து பெரிய ஆளாக முடியும், எல்லா கடனையும் அடைக்க முடியும், உங்களுக்குன்னு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை இழந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பெற முடியும். முக்கியமாக நீங்கள் தூக்கத்தை மட்டும்தான் கொஞ்சம் இழக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு 15 நாள் நீங்கள் பண்ணிடுங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக காலையில் நீங்கள் அலாரம் வச்சுட்டு படுப்பீங்க. ஆனால் அலாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிவிடுவீங்க, காலையில் எழுந்திரிடுவீங்க. நான் காலையில் இன்றைக்கி 4 மணிக்கு அலாரம் வச்சேன், ஆனால் நான் எந்திரிக்கும் போது மணி 3:50. அதுக்கு முன்னாடி என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு தட்டிடும், எந்திரிச்சிடுவோம், நம்ம தூக்கம் வராது. புரியுதுங்களா? அப்படி தூக்கம் வருதுன்னு நினைக்கிறவங்க 10 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் படுத்து தாராளமாக தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் டவுட்டுக்காக நான் கிளாரிஃபை பண்ணேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நாளைக்கு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.